ஆஸ்காரே கொடுக்கலாம் ப்ரோ, அந்த அளவுக்கு இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை படம். சர்வைவல் பேஸ்ட் இல்லை ஃபுல்லாகவே சர்வைவல் பேஸ் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து மலையாளம்னு எடுத்துக்க முடியாது, ஒரு இந்தியன் சினிமாலே வந்து பெஸ்ட்டு சர்வைவல் ஃபிலிம்னு எடுத்துக்கலாம். ஃபைட்ஸ் எல்லாம் இல்லை, லைக் ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்ட ஒரு தனி மனுஷனோட பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி. அது விஷுவல்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பிஜிஎம் சூப்பராக இருந்தது. படத்தில் பாட்டுன்றது பேக்ரவுண்டில் தான் வரும். பிஜிஎம் வேறு லெவலில் இருந்தது. எல்லாரோட எஃபர்ட்டுமே நல்லா தெரியுது படத்தில். அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ட்ரூ இவென்ட் தான், எதுவும் சண்டைலாம் கிடையாது. அவங்க அங்கேருந்து சர்வை ஆகி வெளியில் வர்றது தான் படம். அது ரொம்ப லைவாக காட்டியிருக்காங்க. உண்மையிலே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை ஃபீல் பண்ண முடியும். ஆமாம், கிட்ட இருக்கும், வர்த்தாக இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ நாள் எவ்வளோ எதுக்காக இவ்வளோ நாள்ன்றதை நம்ம படத்தில் பார்த்தா தெரியும். பிருத்திவிராஜ் கன்ஃபார்மாக ஒரு தேசிய அவார்டு இருக்குது. என்ன தேவை இருக்குது அதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டார் காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. கதையில் இருக்க அப்படியே எடுத்துருக்காங்க. இப்போ புக்கில் வந்து இல்லை எதுவுமே சேஞ்சஸ்லாம் பண்ணல. எது அந்த அவங்க கமர்ஷியலாக எதுவுமே மூவ்மெண்ட் பண்ணல. பக்கா ஒரு பிளானிங்கோட தான் அது. ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பக்கா பிளானிங்கோட பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அங்கே உள்ள அரபிக்கோட ஸ்டார் காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இல்லை ரெண்டு இடத்துலையுமே பேலன்ஸ் பண்ணி தான் கட்டியிருக்கு. ஒரு இடத்துல சில இடத்துல மைனஸாக இருக்குது. படம் ஆசமாக இருந்தது, மாஸ்டர் பீஸ். ஆக்சுவலி எல்லாமே சூப்பராக இருந்தது. மூவியில் எங்கேயுமே லேக் ஆகலை, ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது ஃபுல் மூவியுமே. ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான். அதான் நிசாம்ங்கிற கேரக்டர் எப்படி அந்த பாலைவனத்தில் சிக்கி சர்வைவ் ஆகி வராங்கன்றது தான். ஸோ ஓவராலாகவே அதை ஒட்டி தான் இருக்குது. அவரோட லைஃப் ஸ்டோரி, அவரோட லைஃப்பில் ஒரு பார்ட் மாதிரி தான் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது, மாஸ்டர் பீஸ். அதான் எல்லாமே அவங்கவுங்களோட கெரியர் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளாக, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது மூவி. கண்டிப்பாக ஆக்சுவலி இது நாமினேட் ஆகணும் இந்த மூவி. ஏன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப இன்டென்ஸாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபுல் மூவியும் ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது மூவி. ரொம்ப சூப்பராக அதில் அவங்களே ஆக்சுவலி முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க, லைக் கொஞ்சம் அவங்களோட கற்பனையும் சேர்ந்து தான் மூவி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதில் அந்த மூவியோட அந்த பாலைவனம் சீக்வன்ஸ் எல்லாம் காட்டும் போது அந்த ஸ்ட்ரகல் நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செஞ்சுருக்கோம். அவரோட கெரியர்லேயே இதான் ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட். இதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி நடிப்பாரான்னு தெரியல, பட் இது வந்து அவரோட கெரியர்லேயே ரொம்ப ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ண போகுது. மேக்ஸிமம் புக்கில் ஆடு கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த ஆடை வச்சு எவ்வளோ தூரம் ஸ்க்ரீனை ஃபீல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி அந்த எப்படி சொல்கிறது, இதில் அந்த ஆடு கேரக்டர் எப்படின்னா அவர் ரொம்ப லோவாக இருக்கிற டைமில் ஒரு என்கேஜிங்கான திடீர்னு ஒரு ஸ்பார்க் மாதிரி கொடுக்குற அந்த கேரக்டர் தான். மேபி அதனால இதுக்கு அந்த நேம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடிப்பு, கேமரா அடிச்சுக்க முடியாது. கேமரா செம்மையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு கேமரா ஒரு நல்லா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். பட் லென்த்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. அவ்வளோ ஒன்று அந்த பாலைவனம் அது நீங்கள் இங்கேயே இருந்து போகிறீங்க, எதுக்கு நீங்கள் வெளிநாட்டு மாட்டிக்கிறீங்க, வெளிநாட்டு போய் உஷாராக இருங்க. இதான் விஷயம் படத்தோட கருத்து தான். பரவாயில்ல பெருசாக தான் இதான் கருத்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். ட்ரூ ஸ்டோரி, பெஸ்ட் ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி எப்படி இருக்கும்னு தெரியலையா, கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், அவார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். பட் நல்ல கருத்து, படத்து நல்ல கருத்து, அவ்வளோதான். லைட்டாக மிடில் இல்லை பட் இன்னும் மரியாதை கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சாரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அமலாபால் கம்மியாக தான் வராங்க. அமலாபால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வராங்க, செகண்ட் ஹாஃப் இது வரைக்கும் வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் வந்தாங்க, அது ஃப்ளாஷ்பேக்கில் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சீன் 6 சீன் தான் வந்தாங்க. நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்க படத்தில். சென்டிமெண்ட்டே படத்தில் வந்து கனெக்ட் பண்ணல அவங்க. ஒன்லி வந்து அவங்க வெளியே பாதிக்கப்பட்டது மட்டும் தான் கட்டணம் தவிர இதில் மதர் சென்டிமெண்ட், ஒய்ஃப் சென்டிமெண்ட் வந்து லிங்க் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃபீல் பண்ணுறாங்க, இந்த லவ் ஃபீல், மேரேஜ் ஃபீல் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. பட் இவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த சென்டிமெண்ட் உள்ள நுழைக்கல. அது ஏன் நுழைக்கலன்னு தெரியல. சென்டிமெண்ட் வச்சு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. பிருத்திவிராஜ்லாம் இந்த மாதிரி சான்ஸே இல்லைங்க, சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அவர்லாம் அடிச்சிக்க முடியாது அந்த மாதிரி. அது டோட்டலி வந்து செகண்ட் ஹாஃபில் பிருத்திவிராஜன் கண்டுபிடிக்க முடியாது. இவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பிருத்திவிராஜன் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ரோல். அதுவும் வந்து அவர் வந்து கொஞ்சம் சில ஒரு சீனுக்கு ஒரு நியூடாக வருவார். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வயிறுலாம் அப்படியே இறுக்கி ரொம்ப எப்படி பிருத்திவிராஜ் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஃபேஸ்லையும் கண்டுபிடி, உடம்பே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி படம் எடுத்திருக்காரு. ரொம்ப தில்லாக பண்ணியிருக்காரு, துணிச்சலாக பண்ணியிருக்காரு. சர்வைவல் த்ரில்லர் தான், எப்படி தப்பிச்சு வராங்க அந்த இதுதான். இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் தான். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படமே வந்ததில்லை இப்போ வரைக்கும் இந்த மாதிரி இது. ஆனால் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப வருஷமா இந்த படம் எடுத்துட்டு சொல்கிறாங்க, சூப்பராக இருந்துச்சு, ஒர்த்தாக தான் இருந்துச்சு, என்கேஜிங்காக இருந்துச்சு படம் ஃபுல்லாக. அமலாபால் மேமோட சீன்ஸ்ல எப்படி?
பால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்த சீன்ஸ் நல்லா இருந்துச்சு, விஷுவல் சூப்பராக இருந்தது. அவங்க அந்த ஊரை காட்டுற விதம், டெசர்ட் ஆகட்டும், டெசர்ட்டே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் பாலைவனத்தில் போயிட்டு ஸ்லேவாக அடிமைப்பட்டு ஒரு சில பேர் தப்பிச்சு வருவாங்கள்ல, அவங்களோட அதில் ஒருத்தரோட ஸ்டோரி சூப்பராக இருக்குது. பயங்கரமாக எடுத்திருக்காங்க எல்லாமே, சினிமோட்டோகிராஃபிலேருந்து பிஜிஎம்லாம் தெறிக்க விட்டுருக்காங்க. அதுக்கு எல்லாமே கதைக்கு செட் ஆகி வர மாதிரி சூப்பராக இருக்குது. பயங்கரமான ஒரு ஆர்ட் ஃபிலிம். எல்லா ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிஜி, சினிமோட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே தரமாக இருக்குது. கேரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, ரொம்ப தரமாக இருக்குது. லேக்ல எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க் படத்தில் தெரியுது. ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் படம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரோம் தியேட்டரில். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே செம்ம படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த எமோஷன் இருக்குல்ல, அது நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. ரித்திவ்ராஜ் பின்னிட்டார். விஷுவலி ஸ்டன்னிங். அந்த ஒரு ஃப்ரேமை வந்து செதுக்கின மாதிரி இருந்துச்சு. நல்ல படம். அந்த ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக தெரியுது. ஒரு ஃப்ரேமுக்கும் தெரியுது. எல்லாருமே இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. மியூசிக்லேருந்து ஒரு ஆக்டிங்கு, சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன்லேருந்து எல்லாருமே செம்ம வேலை பார்த்துருக்காங்க. நம்ம ஸ்டோரிக்குள்ளே இன்வால்வ் ஆகி பார்க்க மாதிரி இருக்கும். நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் கூட அவர் ஒரு பெயின் ஃபீல் பண்ணுறாரு, நம்மளுக்கும் அது இருக்கும். நான் ஒரு சீன்லலாம் நான் ஒரு தாடியை பார்த்து அழுவார். அதுக்கெலாம் எல்லாருமே கண்ணில் தண்ணி வந்துச்சு, எல்லோரும் கை தட்டினாங்க. அதுதான் அந்த ஃபீல் கொடுக்கல அந்த படம். படத்தில் எல்லாருமே பிருத்திவிராஜ் ப்ளஸ் சி, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் எல்லாருமே ஆஸ்காருக்கான உழைப்பு கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு இந்தியாவில் எடுத்துட்டாங்க. ஒரு ஹாலிவுட்டில் எடுத்திருந்தால் ஆஸ்கருக்கான எல்லா தகுதியும் இருக்குது இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே. பிளஸி சாரோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? செமையாக இருந்துச்சு. அவர் இவ்வளோ வருஷம் எதனால் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணார் அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது தெரியுது. ஒர்த்து வெயிட்டிங். அவரும் சரி, ரசிகர்களும் சரி, 14 வருஷம் வெயிட் பண்ணது ஒர்த்து அப்படின்னு தெரியுது. பயங்கர எமோஷனலாக இருக்குது. அது நம்ம ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம படத்துக்கு உள்ளாரே போயிடுறோம். அவங்களோடய நடக்கிறோம், அவங்களோடய பயணிக்கிறோம். அவங்க பண்ணுறதெல்லாம் பக்கத்துலேருந்து ரியலாக பார்க்குற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதனால் ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஸ்க்ரீன் பிளே வந்து டைமிங் ரொம்ப நேரம் இருந்தாலும் பட் பார்க்குறதுக்கு விஷுவலாக எப்படி தெரிஞ்சுது? அதான் படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம உள்ளே போயிடுறோம். ஒரு டைட்டில் கார்டு போடும்போது, என் கார்டு போடும்போது தான் வெளியில் வரும். அவ்வளோ ஒரு 3 மணி நேரமும் நம்ம அவங்களோடய தான் சேர்ந்து பயணிக்கிறோம். ஃபாரின் போங்கன்னு சொல்கிறாங்களே, அங்கே போயிட்டு லாங்குவேஜ் தெரியாமல் மாட்டிக்கிட்டு ஒரு லைஃபே சேஞ்ச் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டோரி இருக்குது. இல்லைண்ணா, மரியான் ஸ்டோரி வந்து மரியான் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. இது வேறு மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நினச்சி தான் வந்தேன், சரி மரியான் மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தா போக போக சூப்பராக போய்ட்டுருக்கு. ஒர்த்தாக இருக்கா, செம்ம ஒர்த்துக்கா, சான்ஸே இல்லை. நான் பிருத்திவிராஜுக்காக தான் வந்தேன். நான் 14 வருஷம்னு சொன்னேன், டவுட்டாக இருந்தது எனக்கு. சரி படம் என்னாச்சு ஆயிடுச்சு, சொதப்பிட போகிறாங்க, அப்போ எடுத்துட்டு இப்போ செட் ஆகலைன்னா சொதப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நல்லாயிருக்கு. படம் வந்து ஸ்லோ பேஸ்டு மூவி, டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜோட ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு, கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது, டெக்னிக்கலாக எல்லாமே நல்லாயிருக்கு. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக இருக்குது. அது மட்டும் தான் ஒரே இது 2 hours 53 minutes அப்படின்னும் போது அந்த அளவுக்கு உட்கார வைக்கணும்ல, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 to 15 minutes வந்து கொஞ்சம் ரொம்ப டெட் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஹைப் இருக்குது, பட் அதுவும் ஸ்லோ தான். அந்த ஸ்லோ பேஸ்டாக தான் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படமே எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கான் அப்படின்னும் போது எனக்கு பார்க்கும்போது நம்மளெல்லாம் இங்கே போய் விட்டா நம்ம என்ன 4-5 நாளில் காலி ஆகலை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு அவர் அங்கேருந்து வெளியே தப்பிச்சு வந்ததே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த ஃபீலை வந்து அவர் அந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப பிரமிக்கிற விஷயமாக தான். ஒர்த்துனா நீங்கள் எப்படி சொல்கிறது, கமர்ஷியல் ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கமர்ஷியல் ஹிட்லாம் ஆகாது. பட் இந்த படம் வந்து எந்தெந்த அவார்டு இருக்கோ எல்லா அவார்டுக்குமே நாமினேட் ஆகும், கண்டிப்பாக வின் பண்ணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக பயங்கரமாக இருக்குது படம். நீங்கள் எப்படி ஒரு கேமரா ஒர்க் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு கல்லுலேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக படம் எடுத்திருக்காங்க. 3 மணி நேரம் நம்ம இன்னும் கொஞ்சமாகவே ஜாஸ்தியாகவே எடுத்துருக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். 16 வருஷ உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக இந்த படத்தில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பிருத்திவிராஜ் அவரோட ஆக்டிங்காகவே இந்த படம் பார்க்கணும். நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் வெறும் சாக்லேட் பாயாக பார்த்துருப்போம். மொத்தமாக உருக்கி எடுத்துட்டாங்கன்னு எனக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். டேரக்டர் ஃபுல்லாகவே அவ்வளோத்தையும் உருக்கி எடுத்து இனிமேல் நீ இப்படி தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு ஆக்டிங்கும் செம்ம எமோஷ்னல் கனெக்டிவிட்டி இந்த படம்.
நம்ம ஃபீல் பண்ணி அழுக வச்சு ரசித்து பார்க்குற டேரக்டர்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழ வச்சுருக்காருன்னே உண்மையிலே சொல்லலாம். கசகசன்னு காட்டவே இல்லை, அதுதான் முக்கியம். லவ் ஓவராக காட்டல, ஓவராக சென்டிமெண்ட் காட்டல, ஃபேமிலியோட இது காட்டல. ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிட்டாரு. என் ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்களுக்காண்டி தான் நான் போகணும் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி அந்த பாலைவன சீன்லாம் ஃபுல்லாகவே 3 மணி நேரமும் அந்த மேக்ஸிமம் 2 மணி நேரம் பாலைவன சீன் தாங்க. அவ்வளோ நேரம் நம்ம வாழ்ந்துருவோன்னே சொல்லலாம். உண்மையிலே நான் பாலைவனத்தில் உட்காந்து வாழ்ந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது.